அடர்ந்த வனம் ஒன்று இருந்தது. அங்கு அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் வாழ்ந்து வந்தன. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. அந்த காட்டிற்குள் நுழைந்த ஒரு கர்வம் பிடித்த சிங்கம் தன்னைத்தானே ராஜாவாக அறிவித்துக் கொண்டது. நானே இந்த காட்டின் ராஜா. என் பசிக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு இரையாக வேண்டும் என்று கொடூரமாக கட்டளையிட்டது. சிங்கத்தின் வலிமைக்கு பயந்த விலங்குகள் வேறு வழியின்றி அந்த கட்டளைக்கு அடிபணிந்தன. காட்டில் சோகம் சூழ்ந்தது. நாட்கள் சென்றன. ஒரு நாள் ஒரு சிறிய ஆனால் புத்திசாலி முயலின் முறை வந்தது. சிங்கத்தின் குகையை நோக்கி செல்லும் வழியில் முயல் தன் விதியை பற்றி எண்ணி வருந்தவில்லை. மாறாக இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தது. அது வேண்டுமென்றே தாமதமாக மெதுவாக சிங்கத்தின் குகையை அடைந்தது. பசியால் கோபத்தின் உச்சத்தில் இருந்த சிங்கம் முயலை பார்த்ததும், சிறியவனே, இவ்வளவு தாமதமாக வர உனக்கு எவ்வளவு தைரியம் என்று பயங்கரமாக கர்ஜித்தது. சிறிதும் பயப்படாத முயல் பணிவுடன் தலை வணங்கி, மன்னிக்க வேண்டும் மன்னா, நான் சரியான நேரத்தில் தான் புறப்பட்டேன். ஆனால் வரும் வழியில் உங்களை விட பெரிய சிங்கம் ஒன்று என்னை தடுத்து நிறுத்தியது. அது தன்னை இந்த காட்டின் புதிய ராஜா என்று கூறிக்கொண்டது என்றது. இதை கேட்ட சிங்கத்திற்கு கோபம் தலைக்கேறியது. என்ன, என்னை விட வலிமையானவனா? எங்கே இருக்கிறானவன்? என்னிடம் காட்டு என்று கத்தியது. முயல் தந்திரமாக சிங்கத்தை காட்டின் மறுமுனையில் இருந்த ஒரு பழைய ஆழமான கிணற்றை நோக்கி அழைத்துச் சென்றது. மன்னா, அவன் இந்த கோட்டைக்குள் தான் ஒளிந்திருக்கிறான் என்று கிணற்றை சுட்டிக்காட்டியது. முட்டாள் சிங்கம் கோபத்துடன் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தது. தண்ணீரில் தெரிந்த தன் பிம்பத்தையே அந்த இன்னொரு சிங்கம் என்று தவறாக நினைத்தது. பெரும் கர்ஜனையுடன் தன் எதிரியை தாக்க சிங்கம் கிணற்றுக்குள் குதித்தது. அதோடு அதன் கதை முடிந்தது. சிறிய முயல் தன் அறிவாலும் விவேகத்தாலும் ஒட்டுமொத்த காட்டையும் காப்பாற்றியது. உடல் வலிமையை விட அறிவின் வலிமையே எப்போதும் வெல்லும் என்பதற்கு இந்த கதையே சாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.